பேரு பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேரு என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி. முதலமைச்சரை நாங்க பொது மேடைகள்ல பரபரப்பான அரசியல் இடங்கள்ல எப்ப பார்த்தாலும் புன்னகையோட ஒரு எனர்ஜியோட தான் பார்ப்போம். இன்றைய தினம் அந்த எனர்ஜி இருமடங்கு இருக்கு. என்ன காரணம்? இயற்கையாவே கூட பிறந்தது. நான் கிராம சூழ்நிலையில் வாழ்ந்தவன். கிராம மக்களோடு வாழ்ந்து திடகாத்தமான உடலோடு நல்ல ஆரோக்கியமான உணவை உண்பதால அந்த நீங்க சொன்ன மாதிரி நல்ல எனர்ஜி கிடைக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு தை திருநாள், தமிழுடைய திருநாள். இது விவசாய பிரிவு மக்களுக்கு இது முக்கியமான பண்டிகை. இந்த பண்டிகையில மகிழ்ச்சியோட மக்களோடு மக்களா இருப்பது இன்னும் எனர்ஜி கூடியது. நிறைய பண்டிகைகள் வந்தாலும் முதலமைச்சருக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகைனா தை திருநாள் தானா, பொங்கல் பண்டிகை தானா? நிச்சயமா. நான் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவன். குறிப்பா விவசாயிகளுக்கு இந்த தை திருநாள் தான் முக்கிய பண்டிகை. இந்த பண்டிகையினால் தான் எல்லா விவசாயிகளும் மகிழ்ச்சியோட குடும்பத்தோட இன்றைக்கு இந்த தை பண்டிகையை கொண்டாடுவாங்க. இப்ப நீங்க அரசியலுக்கு வந்தது போல நகரத்துல அதிகமான நேரத்துல பரபரப்பான அரசியல் சூழல உங்க நேரத்தை அதிகமா செலவிடுது. கிராமத்தை மிஸ் பண்றீங்களா? அப்படி கிடையாது. நான் எப்படி இருந்தாலும் ஒரு மாசம் ஒருக்க என் ஊருக்கு வந்துடுவேன். அது மட்டும் இல்ல, கிராமத்தில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் இன்னைக்கு அரசியல் நீதியை பார்த்தா கூட அதிகமான பேர் கிராமத்துல இருந்து வந்து என்னை பாக்குறாங்க. நகரத்தை மக்களை காட்டிலும் கிராமப்புறம் இருக்கிற மக்கள் தான் என்கிட்ட வந்து பார்ப்பாங்க. அவர்கிட்ட கேட்டு விசாரிப்பேன். உங்க ஊர் எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது, நீர்நிலைகள் எப்படி இருக்குது, விளைச்சல் எப்படி இருக்குது, அதெல்லாம் கேட்டு அவைய சொல்லுகின்ற வார்த்தையிலிருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ நானே நேரடியா ஊர்ல இருப்பது போல ஒரு கனவு என் மனதில் தோன்றும். நீங்க விவசாயியா இருந்து பின் முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. இன்னைக்கு அணைகள்லாம் நிரம்பி இருக்கு, நல்ல மழை பெய்யுது, விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்க. இந்த தருணத்துல இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 2 வருடத்துக்கு முன்பு கடுமையான வறட்சி. அந்த வறட்சி காலத்துல விவசாயிகள்லாம் இந்த வெயில்ல மண்புழு போட்டா எப்படி துடிக்குமா அப்படி துடிப்பில் இருந்தாங்க விவசாயிகள், நீர் இல்லாம. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பருவமழையில் நல்ல பெய்த காரணத்தினால அணைகள் நீர் நிரம்பி இருக்குது, ஏரிகள் குளங்கள் ஊரங்கள் முழுவதும் நீர் நிரம்பி இருக்கிற இந்த சூழ்நிலையில நல்ல வேளாண் பணிகள் மேற்கொண்டு நல்ல விளைச்சல் பெறுகின்ற சூழ்நிலை இருக்கும்போது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி பார்க்கின்ற போது உண்மையிலேயே நான் மனம் மகிழ்கிறேன்.
இன்னைக்கு விவசாயிகள் எப்பொழுதும் இதே மாதிரி பருவமழை சரியான நேரத்தில் பெய்து இப்படி விளைச்சல் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நிறைய நீர் மேலாண்மை திட்டங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த நீர் மேலாண்மை திட்டங்கள்லாம் நீங்க கவனம் செலுத்துறதுக்கு நீங்க ஒரு நல்ல நிர்வாக ரீதியா நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா, இல்ல நீங்க ஒரு விவசாயி அடிப்படையில நான் ஒரு விவசாயி, அதனால விவசாயிகள் மீதான அக்கறை, அவங்க மீதான திட்டமிடல் எனக்கு இருக்கு அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கலாமா? நான் முதலமைச்சர் மட்டும் இல்ல, பொதுப்பணித்துறையும் என்னிடத்துல தான் இருக்குது. இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எனக்கு கொடுத்தாங்க. நான் சிறந்த முறையில் பணியாற்ற காரணத்தினால 2016 கூடுதலா பொதுப்பணித்துறையும் கொடுத்தாங்க. அப்பொழுதிருந்தே இந்த பணியை துவங்கிட்டேன். ஆனா துரதிருஷ்டவசமாக அம்மா திடீரென்று மறைந்த காரணத்தினால நான் ஒரு முதலமைச்சர் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலமா இந்த துறை இருக்கின்ற காரணத்தினால முதலமைச்சர்கிட்டே இந்த துறை இருக்கிறதுனால வேகமா துரிதமா அனைத்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டது. நீர் மேலாண்மை என்ற ஒரு திட்டத்தை நான் உருவாக்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற 5 பொறியாளர்கள், அதில் 2 பேர் தலைமை பொறியாளர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க, 3 பேர் கண்காணிப்பு பொறியாளர், அந்த குழுவை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு ஓடையின் வழியாக நதியின் வழியாக வீணாக போய் கடலில் கலக்கின்ற அந்த நீரை அதை தடுத்து நிறுத்தி தடுப்பணை கட்ட வேண்டும். அதே போல இணைப்பு நதிநீர் இணைக்க வேண்டும். இதையெல்லாம் உருவாக்க வேண்டும். நிலத்தடி நீரை அதிகரிக்க வேண்டும். இதற்கு ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்பதற்காக நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமித்து அந்த பணியை துவக்கினேன். அந்த பணி சிறப்பா இருக்குது. அந்த பணி இன்னைக்கு தடுப்பணை 1000 கோடி ரூபாயில இன்னைக்கு ஒதுக்கி 3 ஆண்டு கால திட்டம் சொல்லி வெளியே இதுக்கு 700 கோடி இது வரைக்கும் செலவழிச்சிட்டு இருக்கோம். வருஷம் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி குறிப்பிட்ட அளவு பொதுப்பணித்துறையின் மூலமாக ஏரிகளை பராமரிக்கின்ற பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நீர் மேலாண்மை திட்டத்தில் ஒரு அங்கம். விவசாயம் இருக்கிறது இன்னும் அந்த இருக்கின்ற காரணத்தினால்தான் நீரினுடைய அருமை தெரிந்திருக்கிறது. அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, வெயிலுடைய அருமை எங்க இருக்குன்னா நிழல் போனா தான் அந்த அருமை தெரியுமாங்க. வெயிலுடைய அருமை நிழல் இருந்தா தான் தெரியுவாங்க. அது மாதிரி நீரினுடைய அருமை கிராமத்தில் இருக்கின்ற விவசாய தொழிலாளி பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். அதே நீர் என்பது இன்றியமையாதது. அனைத்து மக்களுக்குமே நீர் இல்லாம வாழ முடியாது. அந்த நீரை எப்படி சேமிப்பது, எப்படி பயன்படுத்துவது, எப்படி சிக்கனமாக மேற்கொள்வது என்பதையெல்லாம் நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலமாக எங்களுடைய அரசு இன்றைக்கு முழுமையாக கவனம் செலுத்தி ஈடுபடுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மறைந்த முதலமைச்சர் பத்தி நீங்க பேசும்பொழுது அவங்களோட நீங்க பொங்கல் பண்டிகையை கொண்டாடின அனுபவங்கள், அந்த நினைவுகள் ஏதாவது எங்களுக்காக பகிர்ந்துக்க முடியுமா? நான் இதே புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பண்டிகை இருந்து அவை அழைப்பாங்க. அழைச்சி எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாக்குவாங்க. நான் 1992 எம்எல்ஏவா இருந்தேன். அப்பா ஒரு தீபாவளி பண்டிகை என்று கருதிக்கிட்டேன். உடனடியாக எல்லாம் அழைத்தார்கள். அனைவருக்கும் பட்டு வேஷ்டி கொடுத்தாங்க, பட்டு சட்டை கொடுத்து, பட்டு துண்டு கொடுத்து, ஆளுக்கு ஒரு வாட்சி கொடுத்தாங்க. பெண் எம்எல்ஏவுக்கு பட்டு சேலை கொடுத்தாங்க. மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டாங்க. அதெல்லாம் உண்மையிலே மறக்க முடியாத நிகழ்வு. பொங்கல் பரிசு தொகுப்புல கரும்பை சேர்க்கணும், அது தொடர்ந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த கருத்தை நீங்க அந்த நேரத்தில் தெரிவிச்சதாவும் நீங்க தான் முன்னெடுக்கணும்னு நாங்க அந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டோம். அதை பத்தி நாங்க பொங்கல் பரிசு கொடுப்பதற்காக எங்களுடைய மூத்த அமைச்சரோடு அம்மா இடத்துல கலந்து பேசிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, இந்த வருஷம் அதிகாரிகள்லாம் நிதி பற்றாக்குறை இருக்குது, இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் எழுந்து சொன்னேன், இல்லம்மா போன வருஷம் நீங்க கொடுத்தீங்க, அப்போ முதல் வருஷம் கொடுத்துட்டாங்க, 2வது வருஷம் கொடுக்க பொங்க வர நேரம், பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டது. அப்போ அம்மா சந்திச்சு பேசுகின்ற பொழுது இப்படி நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, இந்த வருஷம் குறைவான நிதி இருக்குது, அடுத்த வருஷம் கொடுத்துடலாம். இல்லம்மா இந்த வருஷம் கொடுக்கணும், போன வருஷம் நம்ம கொடுத்தோம். ஏன்னா நான் விவசாயம் இருக்கிற காரணத்தினால விவசாயமுக்கு அழுத்த திருத்தமா சொன்னேன். அம்மா அப்ப சொன்னாங்க, சரி எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க கொடுக்கலான்னு, நான் தடையா இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். அதோட கரும்பு கொடுக்கலாம், ஒரு துண்டு கரும்பு கொடுக்கலாம். அது பொங்கலுக்கு கரும்பு முக்கியமா தேவைப்படும். அது தைப்பொங்கல்னாவே கரும்பு இல்லாத பண்டிகை கொண்டாட மாட்டாங்க, அதையும் கொடுக்கலாம். நாங்க அதுல இருந்து அந்த கரும்பு கொடுக்க ஆரம்பிச்சோம். அது அம்மா தான் இந்த திட்டத்தை அறிவுப்படுத்தி அம்மாவுடைய சொல்லிதான் இந்த திட்டத்தையே கரும்பு இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. முதலமைச்சருக்கு விளையாட்டு போட்டிகள்ல அதீத ஆர்வம் அப்படின்றது தெரியும். நாங்க சமீபத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டி எல்லாம் பார்த்தோம். எந்த பந்துகளையும் மிஸ் பண்ணாம நீங்க அடிச்சீங்க. இங்க தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு உரியடியை கூட நாங்க ரசிச்சு பார்த்தோம். இதெல்லாம் இப்ப ஜல்லிக்கட்டு போட்டி அப்படிங்கிறது பொங்கல் நேரத்தில் நடக்கு. அதுல முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படிப்பட்டது? அதாவது நான் இளைஞராக இருக்கும்போது அதிகமா விளையாட்டுல ஆர்வம் செலுத்துவோம். பேட்மிண்டன் நல்லா விளையாடுவேன், செட்டில் விளையாட்டு இருந்தேன். நான் எம்எல்ஏ இருக்கும்போது விளையாட்டு இருந்தேன். அமைச்சரான பிறகுதான் அந்த செட்டில் விளையாடுறது வாய்ப்பு இல்லாதனால, நேரம் கிடைக்காதனால நிறுத்திட்டோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே இன்னைக்கு பவானியில பள்ளியில் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சாஃப்ட் பால்னு வச்சிருப்பாங்க. சாஃப்ட் பால்ல எங்களுடைய டீம் ரன்னர் வரைக்கும் போச்சு. அப்ப ஈரோடு மாவட்டம் பிரிக்கல, திருப்பூர் மாவட்டம் கிடையாது,
கோயம்புத்தூர் ஒன்றுபட்ட மாவட்டமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் ரன்னர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதே மாதிரி நான் வந்து ஹாஸ்டல் பவானி ஹாஸ்டல் தங்கி படித்தேன். அங்கேயே பிளே கிரவுண்டு, அங்கே எல்லா விளையாட்டும் இருக்கும். என்னுடைய ட்ரில் மாஸ்டர் வந்து ஒவ்வொரு மாலையிலையும் விளையாடி ஆகணும், அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு, பயிற்சி கொடுத்தாரு. அதனால விளையாட்டில் ஒரு ஆர்வமா இருந்தான். அதனாலதான் கிராமப்புறத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல விளையாட்டு பயிற்சி கொடுக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆண்டு அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம், அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சுமார் 68 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கிடப்பட்டு நான் திங்கட்கிழமை திட்டத்தை துவக்கி வச்சேன். பாரம்பரிய விளையாட்டு உரியடியை கூட நாங்க ரசிச்சு பார்த்தோம். இதெல்லாம் வந்து இப்ப ஜல்லிக்கட்டு போட்டி அப்படிங்கிறது பொங்கல் நேரத்தில் நடக்கு. அதுல முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படிப்பட்டது? அதாவது நான் இளைஞராக இருக்கும்போதே அதிகமா விளையாட்டுல ஆர்வம் செலுத்துவோம். பேட்மிண்டன் நல்லா விளையாடுவேன், செட்டில் விளையாட்டு இருந்தேன். நான் வந்து எம்எல்ஏ இருக்கும்போது விளையாட்டு இருந்தேன். அமைச்சரான பிறகுதான் அந்த செட்டில் விளையாடுறது வாய்ப்பு இல்லாதனால, நேரம் கிடைக்காதனால நிறுத்திட்டோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே இன்னைக்கு வந்து பவானியில பள்ளியில் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சாஃப்ட் பால்னு வச்சிருப்பாங்க. சாஃப்ட் பால்ல எங்களுடைய டீம் வந்து ரன்னர் வரைக்கும் போச்சு. அப்போ ஈரோடு மாவட்டம் பிரிக்கல, திருப்பூர் மாவட்டம் கிடையாது, கோயம்புத்தூர் ஒன்றுபட்ட மாவட்டமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் ரன்னர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதே மாதிரி நான் வந்து ஹாஸ்டல் பவானி ஹாஸ்டல் தங்கி படித்தேன். அங்கேயே பிளே கிரவுண்டு, அங்கே எல்லா விளையாட்டும் இருக்கும். என்னுடைய ட்ரில் மாஸ்டர் வந்து ஒவ்வொரு மாலையிலையும் விளையாடி ஆகணும், அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு, பயிற்சி கொடுத்தாரு. அதனால விளையாட்டில் ஒரு ஆர்வமா இருந்தான். அதனாலதான் கிராமப்புறத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல விளையாட்டு பயிற்சி கொடுக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆண்டு அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம், அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சுமார் 68 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கிடப்பட்டு நான் திங்கட்கிழமை திட்டத்தை துவக்கி வச்சேன். நேற்றைய தினம் அமைச்சர்லாம் துவக்கி வச்சாங்க. இனி மாநிலம் முழுவதும் 12,524 கிராமங்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். அரசாங்கமே இதற்குண்டான பொருளை வாங்கி கொடுக்குது. இன்னைக்கு வாலிபால் கொடுக்குறோம், அதுக்கு நெட்டு கொடுக்குறோம், அப்படி கபடி மேட்சுக்கு, இப்படி அந்த பகுதியில் அந்த கிராமத்தில் இளைஞர்கள் எந்த விளையாட்டில் ஆர்வமா இருக்கிறாங்களோ அந்த விளையாட்டு பொருள் நாங்களே வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்களை பயன்படுத்தி அந்த மைதானம்லாம் விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுக்குறோம். எல்லா கிராமங்களில், தமிழ்நாட்டுக்கு அனைத்து கிராமங்களும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்த விளையாட்டு உபகரணங்கள் நம்ம அந்த இளைஞர்களுக்கு வாங்கி கொடுக்கப்படும். விளையாட்டு தான் ஒரு இளைஞனை வந்து திடப்படுத்தும். நிச்சயமா விளையாட்டு வீரராக இருக்கிறவங்க தவறான வழிக்கு போகவே மாட்டாங்க. நீங்க பாருங்க, யார் விளையாட்டு வீரராக இருக்கிறாங்களோ எண்ணங்கள் எல்லாம் அந்த விளையாட்டுல இருக்கும். நல்ல திடகாத்தமான உடல் இருக்கும்னு ஆசைப்படுவாங்க, நற்பண்புகளை கற்றுக்கொள்வாங்க. அப்படி இருந்தா தான் விளையாட்டிலேயே ஈடுபடுத்த முடியும். உடல் திறன் வேணும், உடல் வலிமை வேணும். அப்படியெல்லாம் இருக்க வேணும்னா இந்த விளையாட்டு மிக முக்கியம். அந்த விளையாட்டை கிராமப்புற இருக்கிற இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் தான் அரசினுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை ஏற்கனவே சிறு வயதிலே எனக்கு இருந்துட்டு இருந்தது. நான் ஒரு முதலமைச்சராக இருந்தனால இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால, நமக்கு கிடைத்த வாய்ப்பு கிராமப்புறத்தில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டும் தான் இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பான திட்டம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த திட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உடல் நல்ல வலிமையோடும் கட்டமைப்போடு இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்கள் நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறேன். தமிழகத்தின் சிறப்பை போற்றக்கூடிய வகையில நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு தமிழகம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் மத்திய அரசோட விருது நமக்கு கிடைத்திருக்கிறது. பல நல்ல செயல்பாடுகளை நீங்களாம் பட்டியலிட்டு குறிப்பிட்டீங்க. இந்த ஆண்டு தை திருநாள்ல இருந்து தமிழர்களுக்கு உங்க மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, விவசாயிகளுக்கு உங்களுடைய விஷன் எப்படி வரும் ஆண்டுகள்ல இருக்கும்? ஒட்டுமொத்த தமிழகத்தை பார்க்கின்ற பொழுது குடிசையில்லா மாநிலமாக உருவாக்குவேன் என்பது எங்களுடைய அரசினுடைய கொள்கை. அதேபோல ஏழை என்ற சொல் தமிழகத்தில் இல்லை என்ற நிலை உருவாக்குவது இருவரும் தலைவர்கள் வகுத்த கொள்கை. அந்த லட்சியத்திலே நாங்கள் புரளாமல் அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டிருக்கிறோம். கிராமப்புறத்தில் இருக்கிற சாலைகள் சிறப்பாக இருக்கணும், உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்கணும், தொழிற்சாலைகள் அதிக அளவுக்கு தமிழகத்துக்கு வரணும். அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து வருகிறேன். அப்படி தொழிற்சாலைகள் அதிகமாக வந்தால்தான் படித்த இளைஞர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதேபோல கல்வியிலே சிறப்பதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். அதிகமான கல்லூரிகளை இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது 65 கல்லூரிகளை உருவாக்கி தந்தார்கள். இப்போ எங்களுடைய அரசு 12 அரசு கலை மற்றும் அறிவியல் கொடுத்து கிட்டத்தட்ட 77 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்றைக்கு துவக்கியதன் மூலமாக கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய மக்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கின்றோம். இதனாலதான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் 49% உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்குது. 2011 பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அகன்ற பொழுது, அம்மா தலைமையில் ஆட்சி உருவாகின்ற பொழுது வெறும் 34% தான் இருந்தது உயர்கல்வி படிக்க எண்ணிக்கை. இன்னைக்கு 49% இருந்திருக்குது. அதேபோல பள்ளியில் படிக்கிற மாணாக்குடைய எண்ணிக்கை இன்னைக்கு 6ஆம் பள்ளியில் 98% இருக்குது. இன்னைக்கு கல்வியில் எடுத்த முயற்சி, கல்விக்கு இன்றைக்கு அதிகமான பள்ளி கல்விக்கு தொகைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு அரசு அம்மாவுடைய அரசு. மற்ற துறையை காட்டிலும் கல்விக்கு அதிக நிதி கொடுக்கிறோம். அதே போல சுகாதாரத்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஒரு அற்புதமான
தமிழகத்தை உருவாக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இன்னைக்கு 9 மருத்துவக் கல்லூரி நாங்க தமிழகத்துக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதனால 900 பேர் அதிகமா இன்றைக்கு மருத்துவ படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கிறோம். எல்லா மாவட்டங்களையும் மருத்துவக் கல்லூரின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். அதே போல வருவாய்த்துறை சிறப்பாக இருக்கணும். 5 மாவட்டத்தை இன்னைக்கு பிரித்து கொடுத்திருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள் அம்மாவுடைய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு துறை வாரியாக இன்றைக்கு விருதுகளை பெற வேண்டும் என்று சொன்னால் சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக எல்லா துறைகளிலுமே தேசிய விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட இன்றைக்கு சாலை போக்குவரத்தில் இன்றைக்கு சாலை விபத்தில் குறைந்த மாநிலம் தமிழ்நாடு என்று தேர்வு செஞ்சு நேற்றைய தினம் போக்குவரத்துறை அமைச்சர், இன்றைக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும், இன்னைக்கு தரவழி போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட நேற்று பரிசு வாங்கிட்டாங்க, தேசிய விருது வாங்கிட்டாங்க. இன்றைக்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கிறிஸ் கர்மான் விருது. இன்றைக்கு தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தியில தொடர்ந்து முன்னிலை வச்சிட்டு இருக்குது. இந்த ஆண்டு உணவு தானிய உற்பத்தியில அதிக விளைச்சலை பெற்று தேசிய விருது பாரத பிரதமர் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் போய் பெற்றுட்டு வந்தார். இதெல்லாம் ஒரு சரித்திர சாதனை. ஏன்னா ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய அரசு முன்னுதாரணமா இருக்குது. அந்த அளவுக்கு திறமையான அனைத்து துறையில் இருக்கிற அமைச்சர்களும் சிறப்பான முறையில் பணியாற்ற காரணத்தினால இன்றைக்கு தேசிய அளவிலே விருதுகளை குவித்துக் கொண்டிருக்கின்ற மாநிலத்தில் முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ் இருக்குது. சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது. சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்திய டுடே என்ற பிரபலமான ஆங்கில நாளேடு தொடர்ந்து 2 ஆண்டு காலம் இன்றைக்கு நமக்கு விருது வழங்கியிருக்கிறது. மத்திய அரசிலிருந்தும் நமக்கு விருது கிடைச்சிருக்குது. இப்படி எல்லா துறைகளும் இன்னைக்கு சிறப்பான முறையிலே தமிழ்நாடு இன்றைக்கு பீடு நடை போட்டுக் கொள்கின்ற இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான தை திருநாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே பாரத பிரதமரையும் மத்திய அமைச்சர்களையும் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடிமை அரசாக இருக்கின்றது, பாரத ஜனதாக்கு அடிமையாக இருக்கின்றது, டெல்லிக்கு காவடி தூக்கி செல்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது எதை தூக்கி செல்கிறார் என்றுதான் தெரியவில்லை, மக்கள் கேட்கின்றார்கள். பிரதமர் அவர்கள் வருகின்ற பொழுது கோ பேக் மோடி என்று முழக்கமிட்டவர்கள் தான் நாங்கள் பார்த்தால் அடிமை என்று சொல்லுகிறோம். நாங்கள் டெல்லிக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர்களை பார்த்தால் காவடி தூக்கு சொல்லுகிறோம். இப்பொழுது எந்த காவடி தூக்கி கொண்டு பார்த்தீர்கள்?